மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை மகர ராசியினருக்கு நன்மைகள் அதிகம் நிறைந்த ஆண்டாக இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை 3 பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் என 3 பெயர்ச்சிகள். இந்த 3 பெயர்ச்சிகளையும் கணக்கில் கொண்டுதான் நாம் பலன் உரைக்க வேண்டும். ஓகே, முதலில் சனி பெயர்ச்சியை பார்க்கலாம். ஏழரை சனி என்ற நிலையிலிருந்து சனி விலகுகின்றார். ஏழரை சனியிலிருந்து விலகிவிட்டதே நல்ல விஷயம்தான். நல்ல காலத்தை அது உணர்த்துகின்றது. சனி ராசிநாதன் என்றாலும் கூட அவருக்கே உரித்தான பிரச்சனைகளை உங்கள் வயதுக்கு ஏற்ப சனி கொடுத்தார். ஏழரை சனி விலகிவிட்டதால் வாழ்க்கையில் செட்டில் ஆவதற்கான அனைத்து விதமான நல்ல பலன்களும் நடக்க ஆரம்பித்து விட்டன. இதை பல மகர ராசியினர் ஏற்கனவே உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களால் ஒருவேளை உணர முடியவில்லை என்று கருதினாலும் கவலைப்படாதீர்கள். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களில் கண்டிப்பாக நிலைமை மாறுவதை, அதாவது நல்ல மாறுதல்கள் நடப்பதை கண்டிப்பாக உணர்வீர்கள். அந்த மாற்றங்கள் திருமணம் கைகூடுவதாக இருக்கலாம், கடன் பிரச்சனை தீர்வதாக இருக்கலாம், நீண்ட நெடிய நோய் வியாதிகள் தீர்வதற்கான ஒரு வழி கிடைப்பதாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், வீடு கட்டுவதாக இருக்கலாம், லேண்ட் வாங்குவதாக இருக்கலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களை பாதித்த விஷயங்கள் நீங்கி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ பாசிட்டிவ் தான். இனிமேல் நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அடுத்து குரு பெயர்ச்சியை பார்க்கலாம். குரு இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கின்றார். அவர் 14 மே 2025 வரை 5ஆம் வீட்டில் இருக்கின்றார். 5ஆம் வீட்டில் குரு இருப்பதை குரு பலம் என்று கூறுகின்றோம். 5இல் குரு இருப்பது எப்பவுமே விசேஷம்தான். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். 5இல் இருக்கும் குரு மேன்மையான பலன்களை, உயர்தர பலன்களை தரவல்லது. குரு 5இல் இருந்த காரணத்தினால்தான் ஏழரை சனியின் இறுதி பகுதியை, அதாவது 2024ஆம் ஆண்டின் 2வது பகுதி, ஏழரை சனியின் இறுதி பாகம் நடந்து கொண்டிருந்தாலும் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பித்தது. ஓகே, ஆகையால் மே மாதம் வரை வாழ்க்கையில் செட்டில் ஆவதற்கான அனைத்து விதமான விஷயங்களும் நடக்கும். ஓகே, நீங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த லக் ஃபேக்டர், பாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை உணர்வீர்கள். லக்குடா என்ன? நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம், அது எந்த தடைகள் இல்லாம முடியறது. நீங்க ஒருத்தரை பார்க்க போறீங்க, அவர் சொல்லுவார், நான் உங்களை தாங்க எதிர்பார்த்திருந்தேன், இல்லைனா உங்களை மாதிரி ஆளை தான் நான் எதிர்பார்த்திருந்தேன் அப்படின்னு சொல்றது. ரைட்? அதெல்லாம் தான் லக்கு. ஸோ அந்த 5இல் இருக்கும் குரு இந்த லக் ஃபேக்டரை அதிகப்படுத்துவார். இப்போ ஏழரை சனி விலகிவிட்டதால் இந்த லக் ஃபேக்டர் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் உணர்வீர்கள். இது சட்டிலாக தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியம், லக் நடந்து கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். ரைட்? ஸோ ஜூன் மாதத்திலிருந்து தான் குரு 6ஆம் வீட்டில் இருக்க போகின்றார். 6ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானம். ஓகே, இதனால் என்ன ஆகும்னா கடன், நோய், எதிரி சார்ந்த விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உங்களை பாதிக்கலாம். ஓகே, ஏழரை சனி போல பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, குரு அக்டோபர் மாதமே அதிசாரம்னா ஃபாஸ்டா மூவ் ஆறுது. நம்ம வக்ரம்னா பின்னோக்கி போறதுன்னு சொல்றோம்ல, அதிசாரம்னா ஃபாஸ்டா முன்னாடி போறது. அதிசாரமாக 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு போகின்றார். இது ஒரு 1.5 மாத காலங்கள் அவர் 7இல் இருக்க போகின்றார். 6ஆம் வீடு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஆனா 7ஆம் வீடு 7லேருந்து ராசி அவர் நேரா பார்க்க போறார். அதை விட இன்னொரு முக்கிய விஷயம்னா 7இல் குரு எக்ஸால்டட், உச்ச நிலையில் இருக்க போகின்றார். உச்ச குரு ராசியை பார்ப்பது சூப்பர் டூப்பர் டைம். இந்த மே 14லேருந்து கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பது போல உங்களுக்கு தோன்றினாலும், நான் சொல்றது சிறிய பிரச்சனைகள் தான், அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிடும். சூப்பர் டூப்பர் டைம். ரைட்? ஏன்னா அங்கே எக்ஸால்டடா இருக்காரு, ராசியை பார்க்குறாரு. எப்பவுமே குரு ராசியை பார்த்தாருன்னா ஆத்ம பலம் அதிகரிக்கும். உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் தான் இருக்க போறார். பட் ஸ்டில்
நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து 2026 அனுபவிக்க போகிறீங்க. இருந்தாலும் அதுக்கான ட்ரெய்லரை உங்களால் டெஃபினட்டாக பார்க்க முடியும். 11 நவம்பர்லேருந்து அவர் திருப்பியும் வக்கரமாறார். ஸோ இந்த 6ஆம் வீட்டு பிரச்சனையும் குறைந்து விடும். ஸோ குரு பெயர்ச்சியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2-2.5 மாதங்களை தவிர உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற விட. ஏன்னா சனி விலகிட்டார். ரைட். ஏழரைச்சனிலிருந்து விலகிட்டார். ஸோ வருஷத்தின் முதல் பகுதி 5இல் இருக்கும் குருவால் சாதகமாக இருக்கின்றது. நடுவில் கொஞ்சம் ஒரு 2-2.5 மாதம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சனை இருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பியும் குரு ஸ்ட்ராங் பொசிஷன் வந்துடுறார். ரைட். ஸோ அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்தில் 2025 உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. நல்ல பலன்கள் அதிகம் நடப்பதற்கான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கின்றது. ரைட். ஸோ ராகு கேது பயிற்சி மே மாதத்தின் இறுதி, கிட்டத்தட்ட அது ஜூன் சொல்லலாம். ஓகே. இது பெரிய பிரச்சனை இல்லைங்க இதில். ஓகே. ராகு 2-8 இருக்கிறதுனால சில நிலைகளில் தயக்கங்கள் ஏற்படலாம், தாமதங்கள் ஏற்படலாம், ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஓகே. மற்ற 2 பயிற்சியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 2இல் இருக்கும் ராகுவால் எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் 2ஆம் இடம் என்பது பேச்சை குறிக்கக்கூடிய இடம். அதனால கொஞ்சம் பேசும் பேச்சில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே. மற்றபடி பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னே நான் சொல்லுவேன். ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன். ரைட். பொது பலனை வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாமா அப்படின்னா அதுதான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடும்படியான பலன்களை பார்ப்பதற்கு நம்ம தசாபுக்தியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஆனால் கோச்சாரங்களை வைத்தே ஓரளவிற்கு குறிப்பிடும்படியான ஸ்பெசிஃபிக் பலன்களை நம்மால் எடுக்க முடியும். அதற்கு நாம் கோச்சார கிரகத்தை ஜனனகால கிரகத்தோடு இணைத்து பலன் கூற வேண்டும். நான் இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட். இது வந்து நான் சனிக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் குரு பயிற்சிக்கு பண்ணலாம், ராகு கேது பயிற்சிக்கு பண்ணலாம். ரைட். இப்படி ஒவ்வொரு பயிற்சிக்கும் பண்ணின்னு போகலாம். ரைட். நான் அதெல்லாம் பண்ணல, ஏன்னா அப்படி பண்ணனா இது ரொம்ப பெரிய வீடியோ ஆகிடும். உங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் இருக்காது. நான் வெறும் சனியை மாத்திரம் வச்சு பிரீஃபாக கவர் பண்ணுறேன். உங்களுடைய 3ஆம் வீட்டில் ஒருவேளை சுக்கிரன் அல்லது குரு இருந்தால், இங்கே வந்து சுக்கிரன் வந்து எக்ஸால்டட், குரு வந்து ஓன் ஹவுஸில் இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். ஸோ 2 பேருமே பவர்ஃபுல் பொசிஷனில் தான் இருக்காங்க 3ஆம் வீட்டில். 3ஆம் வீட்டில் இருக்கும் ஜனனகால குருவும் சுக்கிரனும், குரு அல்லது சுக்கிரனும் என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சார சனியுடன் இணைந்து நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள். இவர்களுக்கு சூப்பர் டூப்பர் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர்னா கூரையை வைத்துக்கொண்டு பணம் கொட்டுவதற்கே வாய்ப்புகள் இருக்கு. உண்மையிலேயே கொட்டுமா இல்லை இது ஓமானத்துக்காக சொல்றதா அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது. இங்க ஆக்சுவலி சுக்கிரனும் குருவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, இவர்கள் ஆஸ் சச்சே உங்களோட ஹாரோஸ்கோப் ஸ்ட்ராங் ஹாரோஸ்கோப். ரைட். அதை தாண்டி இங்க வந்து சனி வேற வரப்போறார். ரைட். ஸோ அதனால அவங்களுக்கு அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ரைட். அடுத்தது இங்க ஒருவேளை வந்து செவ்வாய் இருந்ததுன்னா இந்த காம்பினேஷன் என்ன கிரியேட் பண்ணா சண்டை சச்சரவுகளை கிரியேட் பண்ணலாம். இந்த சண்டை சச்சரவு வெறும் வாய் வழி பிரச்சனையா இருக்குமா இல்லை அடிதடியா இருக்குமா என்பதை உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். இங்க ஒருவேளை சூரியன் இருந்தா எப்பவுமே சூரியன் சனி காம்பினேஷன் வந்து ஈகோ கிளாஷ் கிரியேட் பண்ணும். யார் கூட அப்படின்னா ஃபாதர் ஃபிகர்ஸ், தந்தை. ரைட். அப்புறம் வந்து அரசு மேலதிகாரி, இவர்களுடன் ஈகோ கிளாஷ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இந்த இணைவு ப்ரமோஷன் கிடைக்கலாம், உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம், இல்லைன்னா நீங்க தனியார்ல வேலை செஞ்சீங்கன்னா ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து சூரியன் சனி, அதாவது ஜனனகால சூரியனும் கோச்சார சனியும் இணைவதால் ஏற்படக்கூடிய பலன். இங்க ஒருவேளை ராகு கேது வந்தா, ராகு இருந்தா பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே. பட் கேது இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா கேது வந்து ஆன்மீக கிரகம், விரக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம். சனி கேது இணைவு அப்படின்றத அது கிரியேட் பண்ணும். இத்தகைய நபர்களுக்கு ஒருவேளை அதாவது ஜனனகால கேது கோச்சார சனி இந்த இணைவால் இவங்க ஏழரைச்சனியே எனக்கு முடிஞ்ச மாதிரியே தெரியலங்க அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கேது சனி வந்து எண்ட் ஆஃப் கர்மா அதையும் குறிப்பிடுறது ஒரு விஷயம். ரைட். ஒரு கர்மம், ஒரு கர்மா முடியறதுக்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ அதனால் அது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விரக்தியை தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து குறிப்பிடும்படியான பலன்களை எடுக்க முடியும். பொதுவாக பார்த்தோம்னா 2025 சூப்பராக இருக்குது மகர ராசிக்கு. இந்த மாதிரி உங்களோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் பலன் வேணும்னாலும் எடுக்கலாம். ரைட், நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் சனியை உதாரணமாக வைத்துத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம குரு பயிற்சிக்கும் இதை பண்ணலாம், ராகு கேது பயிற்சிகளும் இதை பண்ணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.